ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பேர் கரோலின். வெல்கம் டு ரிச் புட்டு சமையல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம இட்லிக்கு மாவு எப்படி அரைக்கிறதாங்க பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே கீழே இருக்க பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. இட்லி எப்படி சாஃப்டாக வருதுங்கிறத பார்க்குறதுக்காக இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ இந்த உலக்கால தான் 2 உலக்கு அரிசி எடுத்து வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் இந்த டம்ளர் இருக்குது பாருங்கள், அதால் 2 டம்ளர் உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 2 டீஸ்பூனு வெந்தயம் எடுத்து வச்சுருக்காங்க. இந்த உலக்கால போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதால் 2 போட்டிங்கன்னா 1.5 கிலோ. இந்த டம்ளர் 200 கிராம் இருக்குங்க. சரியாக இதுக்கு நான் 1.5 கிலோவுக்கு 400 கிராம் உளுந்து போட்டிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வெந்தயம் 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். நான் ரேஷன் அரிசி தாங்க எடுத்திருக்கேன். ரேஷன் அரிசியில் செஞ்சாலே சூப்பராக வரும். அதுக்கப்புறம் குண்டு உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன். அதை ஒரு கழுவு கழுவிட்டு நம்ம நல்ல தண்ணி ஊற்றி ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சிடலாம். நான் கரெக்டாக 3 மணி நேரம் அரிசி உளுந்தை ஊற வச்சு வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் இப்போ உளுந்து நல்லா ஊறிடுச்சு. 3 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. அப்புறம் நம்ம இப்போ அரைக்க வேண்டியதுதான். அதுமாதிரி அரிசியும் நல்லா ஊறிடுச்சு. நல்லா 3 மணி நேரம் கழித்து எடுத்து அரைச்சோம்னா இட்லி நல்லா சாஃப்டாக குண்டு குண்டுன்னு வருங்க. நம்ம முதல்ல வெந்தயத்தை போட்டு ஆட்டிக்கலாம். ஏன் நம்ம முதல்ல வெந்தயத்தை ஆட்டுறோம்னா, இது உளுந்து கூட சேர்த்து அரைக்கும் போது சரியாக அரையாமல் 1-2 முழுசாக கிடக்குங்க. அதனால தான் நம்ம முதல்ல வெந்தயத்தை ஆட்டிட்டு அதுக்கப்புறம் உளுந்து போடலாம். உளுந்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணும். ஏன்னா உளுந்தும் அப்படி தான் சரியாக அரைப்படாது. ஏன்னா இது சின்ன கிரைண்டரில், அதனால் சரியாக அரைக்க முடியாது. அதுக்காக நான் நல்லா ஒரு 5 நிமிஷம் உளுந்து ஆட்டிட்டு மேலே வர உளுந்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உளுந்தை நல்லா அரைச்சோம்னா நல்ல மாவு காணும். நாம் உளுந்து கழுவும் போதே உளுந்து தண்ணியும் சேர்த்து எடுத்து தான் வச்சுருந்துருப்போம். அந்த உளுந்து தண்ணியை வடிகட்டி தான் உளுந்து போடணும். அதுக்கப்புறம் அந்த உளுந்து தண்ணியில் தான் நம்ம உளுந்தையே அரைக்கணுங்க. அப்போ அரைக்கும் போது நல்ல மாவு காணுங்க. உளுந்தை நான் அரை மணி நேரம் ஆட்டுவேங்க. நல்லா அது உளுந்து ஓடிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே போய் நம்ம அரிசியை கழுவிட்டு வந்துடலாம். ஒரு 5 கழுவு அரிசியை நல்லா கழுவின பிறகு திரும்பி வடிகட்டிட்டு நான் ஒரு கையளவு உப்பு போட்டு கழுவுவேங்க. ஏன்னா ரேஷன் அரிசிங்கிறனால அது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும்னு சொல்லுவாங்க. அதுக்காக நான் உப்பு போட்டு கழுவுனா ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். திரும்ப ஒரு 5 கழுவு உப்பு போட்டு கழுவிட்டு பார்த்தா ரொம்ப அரிசி சூப்பராக பளிச்சுன்னு இருக்கும். இப்போ உளுந்து மாவு நல்லா அரைஞ்சிருச்சு. நம்ம உளுந்து மாவு அள்ளிட்டு நம்ம எடுத்து வச்ச அந்த மேலே உள்ள உளுந்தை திரும்பவும் போட்டு ஒரு சுற்றிக்கலாங்க. அதுக்கப்புறம் அது கூடவே அரிசியையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். அரிசியை நம்ம 2ஆக தான் போடணும். பாதி அரிசியை போட்டு இப்போ நம்ம ஆட்டி எடுத்து வச்சுக்கலாம். அரிசியும் உளுந்தும் சேர்ந்து நல்லா சூப்பராகவே அரைஞ்சிருச்சு. இப்போ இந்த அரிசி மாவை நம்ம அள்ளிடலாம். அடுத்தது இன்னொரு செட்டு அரிசி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நம்ம ஆட்டிக்குவோம். அதையும் ஆட்டிட்டு அதையும் நல்லா அரைஞ்ச பிறகு நம்ம அள்ளி வச்சுக்குவோங்க. இந்த அரிசி மாவும் நல்லா அரைஞ்சிருச்சு. நம்ம இப்போ மாவு அள்ளின பிறகு நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. மாவை நல்லா கரைச்சிட்ட பிறகு நான் 2ஆக பிரிக்க போகிறேன் மாவை. ஒரு பகுதியை நான் ஒரு 2 நாள் கழித்து தான் எடுப்பேன். இன்னொரு பகுதி அடுத்த நாளே எடுத்து வச்சுக்கோங்க. இதில் உள்ளதை நான் அடுத்த நாள் எடுத்து வச்சுக்குவேன். இந்த கோலையில் உள்ளதை, குண்டானில் உள்ளதை நான் 2 நாள் கழித்து எடுத்துக்குவேன். இப்போ அடுத்த நாள் பார்த்திங்கன்னா மாவு நல்லா பொங்கி புசுன்னு வந்துருச்சு. நம்ம கரண்டியை விட்டு நல்லா கலக்கி நம்ம இட்லி தட்டில் வச்சு நல்லா அவிக்க வேண்டியதான். இப்போ இட்லி தட்டில் அவிக்கும் போது நான் துணியை சுடுதண்ணியில் அலசிட்டு, ஏன்னா அது எப்போயுமே யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். எப்போயா தானே இட்லி சுடுவோம். அதனால் மாவு நல்லா துணியை நல்லா அலசிடணுங்க. சுடுதண்ணியில் அலசிட்டு பிழிஞ்சு திரும்ப நல்ல தண்ணியில் அலசிட்டு நம்ம இட்லி ஊற்ற வேண்டியதான். இட்லி ஊற்றின பிறகு நல்லா மூடி போட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஹையில் வச்சுட்டு ஸ்டவ்வை ஹையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் 2 நிமிஷம் கழித்து சிம்மில் வச்சுருணுங்க. அதுக்கப்புறம் இட்லி நல்லா ஒரு 5 நிமிஷம் இல்லாட்டி ஒரு 10 நிமிஷம் இட்லி நல்லா வெந்துடும். நமக்கு கேஸும் மிச்சமாகும் சிம்மில் வைக்கிறனால. அதுக்கப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா இட்லி சூப்பராகவே புசுன்னு நல்லா வெந்திருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம அதை தண்ணி தெளித்து எடுத்துகிட்டு பிளேட்டில் அப்படியே இட்லியை இட்லியை கவுத்து எடுத்துகிட்டு இட்லி தட்டை தனியாக எடுத்துடணுங்க. அதுக்கப்புறம் நம்ம இட்லி துணியை அப்படியே மேலாக்க எடுத்திங்கன்னா அப்படியே பார்த்திங்கன்னா சூப்பராக பஞ்சு போல் இட்லி ரெடியாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இட்லி நல்லா மெதுன்னு சூப்பராக இருக்குது. இது கூட நான் இப்போ கார சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். அது கூட தான் சேர்த்து சாப்பிட போகிறேன். நான் சொன்ன அளவோடு சேர்த்து இட்லி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட். பாய்.